ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு NMMS தேர்வுக்கான 2ஆம் பேப்பரில் உள்ள சோஷியல் சயின்ஸ் வரலாற்று கேள்வி பதில்களை பார்க்கலாம். அதில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 லெசன் நம்பர் 1க்கான கேள்வி பதில் பார்க்கலாம். முதலாவது கேள்வி, தொடக்க இடைக்கால இந்திய வரலாற்று காலம் என்பது கிபி 700 முதல் 1200 வரை. கேள்வி எண் 2, பின் இடைக்கால இந்திய வரலாற்று காலம் என்பது கிபி 1200 முதல் 1700 வரை. கேள்வி எண் 3, இடைக்கால இந்திய வரலாற்றை கற்கும் அறிஞர்களுக்கு நல் வாய்ப்பாக கிடைக்கப்பெற்றவை சான்றுகள். கேள்வி எண் 4, அதிக செய்திகளை வழங்கும் இடைக்கால இந்திய வரலாற்று சான்றுகள் டேஷ் கல்வெட்டுகள். கேள்வி எண் 5, அவுரங்கசீப் இன் அவைக்கள வரலாற்று அறிஞராக இருந்தவர் டேஷ் காஃபிகான். கேள்வி எண் 6, விசுவாசம் உள்ளவராக இருத்தல், ஆபத்துக்கு அஞ்சாமை ஆகியவை வரலாற்று ஆசிரியரின் கடமைகள் என்று கூறியவர் டேஷ் காஃபிகான். கேள்வி எண் 7, கடந்த காலத்தை மறு கட்டுமானம் செய்வதற்கு உதவக்கூடிய பதிவுகளே டேஷ் எனப்படும் சான்றுகள். கேள்வி எண் 8, சான்றுகள் உதவியுடன் நாம் டேஷ் பொருளாதார சமூக பண்பாட்டு வளர்ச்சி ஆகிய விவரங்களை திறனாய்வு செய்கிறோம். அரசியல். கேள்வி எண் 9, இந்திய வரலாற்றை அறிய உதவும் சான்றுகள் டேஷ் வகைப்படும். 2 வகைப்படும். கேள்வி எண் 10, கீழ்கண்டவற்றுள் எது முதல் நிலை சான்றுகள் ஒன்று அல்ல? சுயசரிதைகள். கேள்வி எண் 11, 2ஆம் நிலை சான்றுகளுக்கு எடுத்துக்காட்டு டேஷ் இலக்கியங்கள். கேள்வி எண் 12, பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றில் கடினமான மேற்பரப்பின் மேல் பொறிக்கப்படும் எழுத்துக்கள் டேஷ் எனப்படும் பொறிப்புகள். கேள்வி எண் 13, சட்டப்பூர்வமான ஆவணங்களாக ஐயப்பாடுகளுக்கு இடமில்லாத மதிப்புகளை கொண்டவை டேஷ் ஆகும். செப்பு பட்டயங்கள். கேள்வி எண் 14, செப்பு பட்டயங்கள் விலை அதிகமாக இருப்பதன் விளைவாக அவற்றுக்கு மாற்றாக பயன்பாட்டுக்கு வந்த சான்று டேஷ் பனையோலை. கேள்வி எண் 15, செப்பு பட்டயங்கள் நடைமுறைக்கு வந்த ஆண்டு டேஷ் 13ஆம் நூற்றாண்டு. கேள்வி எண் 16, பிற்கால சோழர்களின் காலம் டேஷ் 10 முதல் 13 நூற்றாண்டு. கேள்வி எண் 17, பிற்கால சோழர்கள் காலத்தில் கொடை வழங்கியவரின் அறஞ்செயல்கள் அதிகம் பதிவு செய்யப்பட்ட ஆவணம் டேஷ் கல்வெட்டுகள். 18வது கேள்வி, உத்திரமேரூர் கல்வெட்டுகள் டேஷ் நிர்வாகம் குறித்த விவரங்களை உள்ளடக்கியது ஆகும். கிராமங்கள். கேள்வி எண் 19, தவறான இணையை கண்டுபிடி. தேவதானம் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். கேள்வி எண் 20, சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அழிக்கப்பட்ட நிலங்கள் டேஷ் ஆகும். பள்ளிச்சந்தம். கேள்வி எண் 21, இந்தியாவில் புது வகையான கட்டடக்கலையை அறிமுகம் செய்தவர்கள் டேஷ் சுல்தான்கள். கேள்வி எண் 22, இந்தியாவில் சுல்தான்கள் அறிமுகம் செய்த புது வகையான கட்டடக்கலையின் முக்கிய கூறுகளுள் ஒன்று குவி மாடங்கள். கேள்வி எண் 23, பொறுத்துக. கஜுராஹோ கோயில் ஒடிசா, அபுகுன்று தமிழ்நாடு, கொனார்க் கோயில் தில்வாரா, பிரகதீஸ்வரர் கோயில் மத்திய பிரதேசம். இதற்கான விடை 3. கேள்வி எண் 24, பொறுத்துக. ஜெய்ப்பூர் அரண்மனை கர்நாடகா, ஹம்பி பாழடைந்த நகரம், பெரிய புராணம் சேக்கிலார், துக்லகாபாத் ராஜபுத்திரர்கள். இதற்கான விடை 1. கேள்வி எண் 25, பிற்கால சோழர்கள் தமிழ்நாட்டில் கட்டி எழுப்பிய நேர்த்தியான பிரம்மாண்டமான கட்டிடங்களுக்கு அடையாளமாக திகழ்வது டேஷ் கங்கை கொண்ட சோழபுரம். 26வது கேள்வி, ஹைதராபாத்தில் உள்ள இடைக்காலத்தை சேர்ந்த முக்கியமான மசூதி டேஷ்
சார்மினார். கேள்வி எண் 27. வட இந்தியாவில் உள்ள பாழடைந்த நகரம் டேஷ் துக்லகாபாத். கேள்வி எண் 28. தென்னிந்தியாவில் உள்ள டேஷ் இடைக்கால இந்திய வரலாற்றுக்கான சான்று கருவூலமாகும். ஹம்பி. 29வது கேள்வி. டேஷில் உள்ள உலோக கலவை பேரரசின் பொருளாதார நிலை குறித்த செய்திகளை வழங்குகின்றன. நாணயங்கள். 30வது கேள்வி. தான் வெளியிட்ட தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை பதித்தவர். முகமது கோரி. 31வது கேள்வி. டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள டேஷ் என்னும் செப்பு நாணயங்கள் பயன்படுகின்றன. ஜிட்டல். 32வது கேள்வி. தவறான இணையை கண்டுபிடி. டெல்லி சுல்தான் ஜிட்டல், இல்துமிஷ் டங்கா, அலாவுதீன் கில்ஜி வெள்ளி நாணயங்கள், முகமது பின் துக்ளக் செப்பு நாணயங்கள். ஸோ இதில் தவறான இணை அலாவுதீன் கில்ஜி வெள்ளி நாணயங்கள். 33வது கேள்வி. ஒரு ஜிட்டல் என்பது டேஷ் வெள்ளி குன்றிமணிகளை கொண்டதாகும். 3.6. 34வது கேள்வி. ஒரு வெள்ளி டங்காக்கு சமமானது டேஷ் ஜிட்டல்கள் ஆகும். 48. 35வது கேள்வி. கீழ்காணும் அரசர்களுள் தங்க நாணயங்களை வெளியிட்டவர்கள் டேஷ் 1 மற்றும் 2. அதாவது அலாவுதீன் கில்ஜியும் முகமது கோரியும். 36வது கேள்வி. பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படுவது டேஷ் காலமாகும். சோழர்கள். 37வது கேள்வி. கீழ்காண்பவைகளுள் எது சமய இலக்கிய நூல்களுள் ஒன்று? திருவாசகம். 38வது கேள்வி. கீழ்காண்பவைகளுள் எது சமய சார்பற்ற இலக்கியங்களுள் ஒன்று அல்ல? திருவாசகம். 39வது கேள்வி. 12 ஆழ்வார்களால் இயற்றப்பட்டு நாதமுனியால் தொகுக்கப்பட்ட பக்தி இலக்கியம் டேஷ் 4000 திவ்ய பிரபந்தம். 40வது கேள்வி. அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகியோரால் இயற்றப்பட்டு நம்பி ஆண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட பக்தி இலக்கியம் டேஷ் தேவாரம். 41வது கேள்வி. 15ஆம் நூற்றாண்டை சார்ந்த இறைநிலை உணர்வு பெற்ற கவிஞர் டேஷ் கபீர்தாஸ். 42வது கேள்வி. கங்கா தேவியால் இயற்றப்பட்ட இலக்கியம் மதுரா விஜயம். 43வது கேள்வி. இஸ்லாமுக்கு முந்தைய காலத்தை பற்றி விளக்கும் ஒரே சான்று கல்ஹரனின் டேஷ் மட்டுமே ஆகும். ராஜதரங்கினி. 44வது கேள்வி பொறுத்துக. மின்கஜ் உஸ் சிராஜ், தாரிக்-இ பெரிஷ்டா, ஹசன் நிசாமி, தாரிக்-இ புரோக்ஷாஹி, ஜியா உத் பரணி, தபகத்-இ நசிரி, பெரிஷ்டா, தாஜ் உல் மா அசிர். இதற்கான விடை 1. 45வது கேள்வி. தாஜ் உல் மா அசிர் என்னும் நூல் டேஷ் பற்றிய பல செய்திகளை முன்வைக்கிறது. குத்புதீன் ஐபக். 46வது கேள்வி. டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற நூல் தாஜ் உல் மா அசிர். 47வது கேள்வி. பாபர் எழுதிய நூல் பாபர் நாமா. 48வது கேள்வி. அபுல் பாசல் எழுதிய நூல் டேஷ் ஐனி அக்பரி. 49வது கேள்வி. ஜஹாங்கீர் எழுதிய நூல் தசுக்-இ ஜஹாங்கிரி. 50வது கேள்வி. நிசாமுதீன் அகமத் என்பவரால் எழுதப்பட்ட நூல் தபகத்-இ அக்பரி. 51வது கேள்வி. பதானி எழுதிய நூல் தாரிக்-இ பதானி. 52வது கேள்வி. தாரிக்-இ பதானி என்னும் நூல் டேஷ் தொகுதிகளை கொண்டுள்ளது. 3. 53வது கேள்வி. வெனிஸ் நகரை சார்ந்த பயணி மார்க்கோ போலோ. 54வது கேள்வி. மார்க்கோ போலோ தமிழகத்தில் டேஷ் என்ற ஊருக்கு 2 முறை வந்துள்ளார். காயல். 55வது கேள்வி. கஜினி மாமூதின் படையெடுப்பின் போது அவருடன் தங்கியிருந்தவர் டேஷ் அல்-பருனி. 56வது கேள்வி. அல்-பருனி எழுதிய நூல் டேஷ் தாஹுயிக்-இ ஹிந்த்.
57வது கேள்வி மொரோக்கோ நாட்டு அறிஞர் டேஷ் இபன் பதூதா. 58வது கேள்வி இபன் பதூதாவின் பயண நூல் ரிக்லா. 59வது கேள்வி தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றியவர் டேஷ் முகமது பின் துக்ளக். 60வது கேள்வி 1420 விஜயநகர் வந்த இத்தாலிய பயணி நிக்கோலா கோண்டி. 61வது கேள்வி தாஜ்மஹாலை போன்று வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட கோவில் டேஷ் தில்வாரா ஆலயம். 62வது கேள்வி இசைப்படிகள் கொண்ட பிற்கால சோழர்களின் கட்டிடக்கலைக்கு அடையாளமாக விளங்கும் கோயில் ஐராவதீஸ்வரர் கோவில். 63வது கேள்வி கல்தேர் அமைந்துள்ள கோவில் டேஷ் ஹம்பி. 64வது கேள்வி பொறுத்துக கூவத் உல் இஸ்லாம் முகமது குதுப்ஷா, மோத்கி மசூதி ஷாஜஹான், பதேபூர் சிக்ரி தர்கா அக்பர், சார்மினார் குத்புதீன் ஐபக். இதில் முதலாவது தான் விடை. 65வது கேள்வி இந்தியாவில் ராஜபுத்திரர்களின் மேன்மைகளை விளக்கும் அரண்மனைகள் உள்ள மாநிலம் டேஷ் ராஜஸ்தான். 66வது கேள்வி இந்தியாவில் முதன்முறையாக இந்தோ இஸ்லாமிய முறையில் கட்டப்பட்ட கல்லறை யாருடையது பால்பன். 67வது கேள்வி டங்கா என்பது டேஷ் வெள்ளி நாணயம். 68வது கேள்வி கபீர்தாஸ் இயற்றிய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன தோஹே. 69வது கேள்வி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளின் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் அருகில் உள்ள இடங்களை பற்றி குறிப்பிடும் நூல் டேஷ் ராஜதரங்கினி. 70வது கேள்வி அரேபிய சொல்லில் வரலாறு என்பதனை குறிக்கும் சொல் டேஷ் தாரிக். 71வது கேள்வி யாருடைய நூல் அக்பருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்பத் தகுந்ததாக எடுத்துரைக்கிறது நிசாமுதீன் அகமத். கேள்வி எண் 72 தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இருமுறை வந்த வெனிஸ் நகர பயணி டேஷ் மார்க்கோ போலோ. கேள்வி எண் 73 இபன் பதூதா என்ற மொரோக்கோ நாட்டு பயணி எந்த முகலாயர் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார் முகமது பின் துக்ளக். 74வது கேள்வி செங்கிஸ்கானின் அரசரவை இருந்த இடம் டேஷ் ஹூரட் மத்திய ஆசியா. 75வது கேள்வி கீழ்கண்டவைகளை காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்தவும். ஹசன் நிசாமி வாழ்ந்த காலம், ஜஹாங்கீர் வாழ்ந்த காலம், கபீர்தாஸ் வாழ்ந்த காலம். விடை 2வது. கேள்வி எண் 75 தாரிக் அல்லது தாஹூயுக் என்பது டேஷ் மொழி சொல் அரேபிய மொழி சொல். 77வது கேள்வி ஆயிரக்கணக்கான குதிரைகள் தென்னிந்தியாவில் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறும் பயணி டேஷ் மார்க்கோ போலோ. 78வது கேள்வி வெளிநாட்டு துறைமுகங்களில் இந்திய வணிகர்களின் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகள் மற்றும் கடல்களில் இந்திய கப்பல்கள் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள உதவியவர் இபன் பதூதா. 79வது கேள்வி தன்னுடைய தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே இருந்த தேவகிரிக்கு தௌலதாபாத் மாற்றி டெல்லியை பொட்டற்காடாக்கியவர் டேஷ் கல்தான். 79வது கேள்வி தன்னுடைய தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே இருந்த தேவகிரிக்கு தௌலதாபாத் மாற்றி டெல்லியை பொட்டற்காடாக்கியவர் டேஷ் சுல்தான் முகமது பின் துக்ளக். 80வது கேள்வி விஜயநகர பேரரசின் பெரும் சிறப்பை கூறிய பயணிகள் டேஷ். 4ல் 3வது தான் விடை ஆ ஆ மற்றும் இ. 89வது கேள்வி 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மொரோக்கோ நாட்டு பயணி டேஷ் இபன் பதூதா. 82வது கேள்வி கஜினியிலிருந்து புலம்பெயர்ந்த பயணி டேஷ் ஹசன் நிசாமி. 83வது கேள்வி சுல்தான் நஸ்ருதீன் மாமூதுவால் ஆதரிக்கப்பட்டவர் யார் டேஷ் மின்கஜ் உஸ் சிராஜ். 84வது கேள்வி வெனிஸ் நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற பயணியான டேஷ் 2 முறை காயலுக்கு வருகை தந்தார் மார்க்கோ போலோ. கேள்வி எண் 85 செப்பு நாணய முறையை அறிமுகப்படுத்தியவர் டேஷ் சுல்தான்கள்.
கேள்வி எண் 86. டங்கா என்ற வெள்ளி நாணயம் மற்றும் ஜிட்டல் என்ற செப்பு நாணயத்தினை வெளியிட்டவர் டேஷ் இல்துமிஷ். 87வது கேள்வி பொறுத்துக. திருவாலாங்காடு செப்பேடு முகமது பின் துக்ளக், அன்பில் செப்பேடு ராஜேந்திர சோழன், செப்பு நாணயங்கள் இல்துமிஷ், டங்கா வெள்ளி நாணயங்கள் சுந்தர சோழன். இதில் ஆன்சர் முதலாவது. தேங்க்யூ.